எல்லாருக்கும் வணக்கம். இது தினம் ஒரு வண்ணம் சேனல் மீனா. வண்ணம் அது நம் எண்ணங்களை அழகாக்குகிறது. இதுவரைக்கும் நம்ம சேனலில் விதவிதமான கோலங்கள், ரங்கோலி, புள்ளிக்கோலம் எல்லாமே பார்த்துருக்கோம். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் கோலம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் விளாக்ஸ்லாம் வரப்போகுது. தினம் ஒரு வண்ணத்தில் இனி விதவிதமான வண்ணங்கள் வரப்போகுது. அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான ட்ரெடிஷ்னல் ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் பச்சரிசி. நான் இன்றைக்கி ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை மாவு பச்சரிசின்னு கூட சொல்லுவாங்க. அதே கப்பில் 2 கப் புழுங்கல் அரிசி. ரேஷன் அரிசியாக இருந்தால் இன்னும் நல்லா ஆப்பம் சாஃப்டாக வரும். ரேஷன் அரிசி இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1/2 கப் உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அலசிக்கலாம் தண்ணி ஊற்றி. அலசினதுக்கப்புறம் 1லேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஆப்பம் நல்லா டேஸ்ட்டாக வரணுன்னா நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு மாவு எவ்வளோ நேரம் புளிக்கணுன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுவையான ஆப்பத்தோட சீக்ரெட் நம்பர் 1 இது தான். உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா நாள் நைட் அரைச்சி வச்ச மாவை காலையில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. காலையில் அந்த ஆப்பம் ஊற்ற வேண்டாம், அதை நைட்டு ஊற்றி பாருங்கள். ரொம்ப சுவையான டேஸ்டான ஆப்பம் உங்களுக்கு கிடைக்கும். காலையில் ஊற்றுனீங்கன்னா ஆப்பம் புளிச்சிருக்கும், பட் நைட் கிடைக்கிற டேஸ்ட் வந்து உங்களுக்கு காலையில் கிடைக்காது. ஃப்ரிட்ஜில் தான் இல்லாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நாள் ஈவினிங் 4 இல்லைனா 5 o'clock அரைச்சி வச்சுருங்க. ஸோ அப்போ மறுநாள் காலையில் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான ஆப்பம் உங்களுக்கு கிடைக்கும். சீக்ரெட் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சேர்க்கணும். இன்றைக்கி நம்ம 4 கப் அரிசி எடுத்ததுனால ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை ஃபுல்லாக துருவி ஃபஸ்ட்டே நான் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிறேன். சீக்ரெட் நம்பர் 3 வடித்த சாதம் சேர்க்கணும். இது நம்ம சேர்க்கலைன்னா ஆப்பம் சாஃப்டாக வராது. நான் இன்றைக்கி 2 கை அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கேன். தேங்காயும் சாதமும் நல்லா அரைப்பட்டதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மாவு வந்து நல்லா நைஸாக அரைப்படணும். சீக்ரெட் நம்பர் 4 லாஸ்ட்டாக இந்த மாவு கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த சர்க்கரை சேர்க்குறது ரொம்ப முக்கியம் இந்த ஆப்பத்துக்கு. அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நாள் காலையில் சாணம் தெளித்து கோலம் போட ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோலம் 6.6 வரிசை கோலம். ரொம்ப சின்ன கோலம் தான், பிகினர்ஸ் கூட ஈஸியாகவே போட்டுடலாம். பொதுவாக கோலம் போடுறவங்களோட கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கும் கோலம் போட கற்றுக் கொடுங்க. நாள் உங்கள் மனசில் எவ்வளோ கவலைகள், வருத்தங்கள் இருந்திருந்தாலும் ஒரு கோலம் போட்டதுக்கப்புறம் அவ்வளவும் பறந்து போயிடும். என்னடா ஒரு கோலத்துக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறாளேன்னு பார்க்காதீங்க. அதை நீங்கள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ண முடியும். ஆப்ப மாவு ரெடி. ஆப்பம் ஊற்றலாம். மாவு தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். 2 கரண்டி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஒரு சுற்றிட்டு வச்சிடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எவ்வளோ அழகாக குழி விழுகுது பாருங்கள். நல்லா கரெக்டான பதத்தில் புளிச்சிருக்கு மாவு. நீங்கள் நெய் விட்டுக்கலாம், இல்லைனா ஆயில் கூட விட்டுக்கலாம்.
ஆப்பம் ரெடி. ஆப்பத்துக்கு சூப்பரான ஒரு சட்னியும் ரெடி ஆயாச்சு. இந்த சட்னி ரெசிபி நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. இது மாதிரி சூப்பரான வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெசிபிஸோட தினம் ஒரு வண்ணத்தில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்க்கை வண்ணமயமாகட்டும்.